என்ன இந்த தமிழ்நாடு எந்த ஏக்கத்துல போய் நிக்குது? மக்களுங்களா இது மனுஷன் தானே, எல்லாருக்கும் மனுஷன் தானே, எல்லா தாய் வயிற்று தானே பிறந்தா, இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியா இருந்த ஒரு உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த வீடியோ எத்தனை வாட்டி பார்த்தேன்னு தெரியலங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஃபீல் பண்ணி மேடம் ஐயோ, கண்டென்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி பேசலான்னா என்னத்த உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி நான் சொன்னால் மட்டும் அப்படியே பரப்பான என்ன விழுந்துருச்சு பார்க்க போகிறீங்களா என்ன? அதனால் வந்து என்னடா பண்ணலாம், இன்றைக்கி ஏதாவது ஒரு கண்டென்ட் போடலாம், எவனா திட்டி போடலாமா, இல்லை எவனா கலாய்ச்சி போடலாமா, இல்லை கருத்தாக போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து மாட்டினான் இந்த ஃபீல்டில். இதை பார்த்தவொன்னே இவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படின்னு நினச்சி சரி இவனே கண்டென்ட் ஆக்கிரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் இதுதான் கண்டென்ட்டும் கிடையாது. எதெல்லாம் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்க்கணும் அதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போட்டு அப்படியே ஷேர் இதெல்லாம் போட்டு அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்துங்க. என்ன பண்ணுவார பண்ணுங்க வாங்க போ. சரி அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினான்ல, கடைசியில் யாருக்காக பேசினா அப்படின்றது தெரியணும்ல. அது தெரியலைன்னா அப்புறம் எப்படி இன்றைக்கி நமக்கு ஐயோ யாருக்கு ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அவன் என்ன சொன்னான்னு நம்ம போடலை, லாஸ்ட்டில் என்ன சொன்னான்னு நம்ம போடலை. ஓரளவுக்கு உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கான் அவன் யாருக்காக பேசியிருக்கான் அப்படின்னு. அதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஒரு சீட்டு கூட அடிக்கல. இந்த உலகம் என்ன, இந்த தமிழ்நாடு எந்த ஏக்கத்துல போய் நிக்குது? இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு இப்போ இந்த குழுவில் கண்டிப்பாக 99% பேர் இல்லை 95% பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை சொல்கிறா அப்படின்னு, யாருக்காக இவன் ஒப்பாரி வைக்கிறான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்துக்காக போராடினான்னு ஒன்று கோத்து விட்டான் பாருங்க இந்த இதில். ஏய் யாரா அவர் என்னடா போராடினார், அப்படி என்னடா பண்ணார் இந்த மண்ணுக்காக, யாரை சொல்கிறா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதையும் பார்த்துருவோம். இந்த மனுஷனுக்கு சத்தியமா கூடுங்கயா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூல கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆடா இவர் தான்ப்பா யாரு, நம்ம சீமானா சைமன் செபாஸ்டியனுக்காக இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறான். ஒரு வாய்ப்பு கொடுங்கயா, ஒரு வாட்டியாக கொடுங்கயா, ஒரு வாட்டி எனக்கு கொடுக்கறதுக்கு. அது என்னடா ஏன்னா பேரிச்சு பழம் மூலமா இந்த நீ கொஞ்சம் தின்னிக்க, இல்லை மாம்பழமா கட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கறதுக்கு. டேய் இது சிஎம் நாற்காலிடா, வர்றவங்க போகிறவங்களாம் எப்படா தூக்கி கொடுக்க முடியும்? அறிகட்ட முட்டா பசங்களா, கொஞ்சமாவது யோசிங்க. உலகத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்காராம். என்ன பண்ணியிருக்காரு சீமான், என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னு இது வரைக்கும் நாம் தமிழர்காரன் வந்து விளக்கிட்டு போங்க. கேட்டால் உடனே கொள்கைன்னுவீங்க, கோட்பாடுன்னுவீங்க. எங்கள் கொள்கையை பற்றி நீங்கள் பேசுவீங்களா, எங்கள் கொள்கை மாதிரி நீங்கள் நிற்பீங்களா? கோட்பாடு எல்லாம் இருக்கட்டும் தம்பி தங்கைகளா, தூக்கி ஓர வச்சிருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, சீமான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதை மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் ஒருத்தர்னால? சாதாரண ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா மேடை போட்டு பேச முடியும். அதுக்கு கூட காசு செலவாகும், அதாவது காசு கொடுத்தா தான். நீங்களாம் கொஞ்சம் காசு ஸ்டாப் பண்ணி பாருங்க, சீமான் எப்படி மேடை போட்டு பேசலான்னு பார்ப்பார். ஆனால் இப்போ பேசுவார், ஏன்னா இப்போ அவருக்கு மேடை போட காசு கொடுக்கறது வேற டீம். சரி இவரு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு நம்ம டக்குனு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அதை பாருங்களேன். கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூல கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு பணத்தை நோய்க்கு வருது, கவர்ச்சி நோய்க்கு வருது. இங்க கவர்ச்சிக்கு இந்த பணத்துக்கு இடமே இல்லையா? உன் இடத்துக்கு வசனம் ஒருத்தன் போராடுறாயா, அவன் தான் என் மனுஷன், அவன் தான் தமிழ். அவர் வந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, நம்ம பொண்டாட்டி நல்லா இருப்பாங்களா? டே உன் குடும்பம் உன் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னா நீ போய் ஓட்டு போடு. யார் வேணான்னு சொன்னால் அந்த ஆள் பின்னாடி போய் திரிஞ்சிட்டு தானே திரியிறீங்க. ஏன்டா எங்ககிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சு பிச்சை? ஏன்டா ஓட்டு அப்படின்றது வந்து பிச்சை கிடையாது. அது வந்து யாருக்கு வேணா தூக்கி போட்டு போகிறதுக்கு. ஓட்டு அப்படின்றது ஒரு தகுதி வாய்ந்தவருக்கு தானே போட முடியும். இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ உங்கள் சீமான் அப்படின்றவர் தகுதி வாய்ந்தவர் கிடையாது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சிஎம் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. சும்மா உட்காந்து 4 புக்கை படிச்சுட்டு வந்து கத்துறவெல்லாம் வந்து சிஎம் ஆயிட முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க.
சும்மா வந்து தமிழ் தமிழ் மக்களுக்காக போராடுறாரு, தமிழுக்காக விடுதலை. என்ன இப்போ உனக்கு என்ன, நீ சுதந்திர நாட்டில் தானே இருக்கிற? இந்தியா சுதந்திர நாடா இல்லையா? இப்போ நீ சொல்லு. நீங்கள் அந்த நாடு மாதிரி உங்களுக்கு வேண்டாம், காஷ்மீர் மாதிரி தமிழ்நாடு மாறணும், அதானே? எப்போ பார்த்தாலும் துப்பாக்கி கண்ணு கூட மிலிட்ரி ஆர்மி சுற்றினே தெரியணும், அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழணும். அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சீமான் வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதை வந்து சுதந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட அறிகட்ட முட்டா பயலுகளா! இதில் நடுவில் வேற கவர்ச்சி கவர்ச்சி பின்னாடி போகிறோமா? நாங்கள் நீ கவர்ச்சி கவர்ச்சி முதல்ல சொல்லாதீங்கடா. கவர்ச்சி கவர்ச்சின்னா என்ன? அவர் என்ன கேபரேட் ட்ரெஸ் போட்டு ஆடினாரா? என்ன எனக்கு புரியலையே. கவர்ச்சி அப்படின்றது பெண்களுக்கான ஒரு வார்த்தையாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளாமர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? பெண்களை தானே சொல்லுவாங்க. இவனா கவர்ச்சி பின்னாடி போகிறீங்க, கவர்ச்சி பின்னாடி போகிறீங்க. கவர்ச்சி புரியல, என்ன கவர்ச்சின்னா என்ன? கவர்ச்சி பின்னாடி போகணும்னா நாங்கள் நயன்தாரா, த்ரிஷா, அப்புறம் வந்து அனுஷ்கா, இல்லைன்னா ஹாலிவுட் ஹீரோயின் பின்னாடி தான் போகணும். இல்லை சாதாரண பொண்ணுங்களே பார்க்க கவர்ச்சியாக இருந்தால் பின்னாடி பசங்க போக தான் செய்வாங்க. ஸோ அதுதான் கவர்ச்சி. உங்கள் அண்ணன் போனார்ல, விஜயலட்சுமி பின்னாடி போனார்ல, அதுக்கு பேர் தான் கவர்ச்சி. நீங்கள் மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கான்ல, அவங்க சாட்டை திரும்புங்க ரைட் சைடில், முத்துக்குமாரா, அவங்க பொண்டாட்டி தான் கவர்ச்சி. புரியுதுங்களா? கவர்ச்சினா என்னன்றது நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க மேம். கவர்ச்சின்றது வேற, ஒருத்தரை பார்த்து கவர்ந்து இழுக்கிறதுன்றது வேற. நடிகர் இப்போ சூர்யா பின்னாடி போகிறாங்க, அப்போ என்ன கவர்ச்சி அவர் பின்னாடி போகிறாங்களா? தனுஷ் பின்னாடி போகிறாங்க, அப்புறம் கவர்ச்சிக்காக போகிறாங்களா? ரஜினி, அஜித், எனக்கு புரியல. எல்லாரும் போகிறீங்க, சீமான் பின்னாடி போகிறீங்க, கவர்ச்சிக்காக போனீங்களா? கேட்டால் கொள்கைக்காக போனேன்னு. அந்த கொள்கையை தூக்கி தான் பிஜேபி மேடையில் கொளுத்தி போட்டாப்புல. எனக்கு புரியல. அந்த ஆள் பிஜேபி மேடையில் சரத்குமார் இருக்கும்போது, நயனா நாயந்த் இருக்கும்போது, கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், இதுதான் கொள்கை கோட்பாடு. அவங்களோட கொள்கை கோட்பாடு மாறினா உங்கள் அண்ணன் கட்சி விட்டு மாறுறான்னு அர்த்தம். இதுவே புரியாமல் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு தெரியுதுங்க இந்த முட்டா மக்களுங்க. சரி, இந்த ஆள் தான் இப்படி ஒப்பாரி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அருவி ஜீவி மாதிரி ஒன்று பேசுது. எனக்கு புரியல, எப்படிலாம் இவங்களுக்கு மூளை இப்படிலாம் வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியாது. அதை கொஞ்சம் கேட்டு வாங்களேன். பாக்குறது அவ்வளவு பெருமையா கருதுறாங்களே, விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவர் வந்து நடிச்சுட்டு அவரோட சொத்தை வந்துட்டு அதிகரிச்சுட்டுக்கும், அவரோட சொத்தை அவர் வந்துட்டு பெருக்கிக்கிட்டாரு. அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவர் வந்துட்டு ஒரு இது பண்ணிச்சிட்டாரு. நிறைய திருமண மண்டபங்களையோ நிறைய தியேட்டரையோ கட்டி வச்சிருக்காரு. இலங்கையில கூட ஒரு தியேட்டர் அவருக்கு இருக்கு. அவர் அதை செஞ்ச அந்த இது ஒரு சாதனை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. தமிழர்களுக்குன்னு செஞ்ச ஒரு விஷயம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. பார்த்தீங்களா, அவர் வந்து படம் நடித்தாராம், சம்பாதிச்சாராம், சொத்து சேர்த்தாராம், வேற என்ன பண்ணிட்டாரு? அப்படி கரெக்டு தானே? அவர் சம்பாதிக்காரு, படம் நடிச்சாரு, சொத்து சேர்த்தாரு. இதில் உனக்கு என்னவா பிரச்சனை? உழைச்சாரு, சம்பாதிச்சாரு, சொத்து சேர்த்தாரு. ஆனால் உங்கள் அண்ணன் எதுவுமே பண்ணாமல் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது யாரும் கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. எனக்கு புரியல. உங்கள் அண்ணன் கிட்ட கட்சி ஆரம்பிக்கும் போது 0 அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காரு. எதில்? தேர்தல் அறிக்கையில் என்கிட்ட சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ ரீசெண்ட் அஃபிடவிட் என்ன தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட 1.25 கிலோ நகை இருக்கான். என்னது 1.25 கிலோ நகை? எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து கொண்டு வந்தாங்களா? சரி, கார் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் மருமையை கொடுத்தாராம். எந்த மருமையை? அவருக்கு எப்போ மருமையை? ஆமாம், இவர் தான் எல்லாரையும் முறை வச்சு கூப்பிடுவார். யாரெல்லாம் இவருக்கு முறவாசல் பண்ணுற, இவர் யாருக்கெல்லாம் முறவாசல் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் முறை வச்சு தான் கூப்பிடுவாப்புல. மருமையை வந்து 2 கோடி ரூபா கார் அப்படி தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ யாருப்பா நீ? யாரா நீ? எனக்கே ஒன்று பார்க்கணும் போல இருக்கேடா. அவ்வளோ அக்கறையாடா அண்ணன் மேலே? 15 வருஷம் வராத அக்கறை இப்போ இப்போ இருந்துச்சு. யாரோ பேர் கார்த்திக் வேறுன்னு சொன்னாப்புல. காட்டுங்க, சொல்லுங்க, யார் அந்த கார்த்தி? வந்து காட்டுங்க. இவர் தான்ப்பா எங்களுக்கு கார் கொடுத்தாரு, இவர் தான்ப்பா எனக்கு வீட்டுக்கு நிதி கொடுக்குறாரு, வாடகை கொடுக்குறாரு, இவர் தான்ப்பா என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டாரு. யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்கள கண்ணில் காட்டுங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படையானவர், உங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நேர்மையை வெளியில் காட்டணும்ல. ஏன்னா உங்கள் அண்ணன் வந்து கட்சி நடத்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் திரள்நிதி கேட்குறாப்புல. திரள்நிதி கேட்குறனால அவர் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது செஞ்சிருவான்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் போடுறாங்களோ இல்லையா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காசு எவ்வளோ வந்துச்சு இது வரைக்கும் உங்கள் அண்ணன் கணக்கு காமிச்சிருக்காரா? இவ்வளோ திறநிதி வந்திருக்கு, நாங்கள் ஒவ்வொரு மாதமும், ஒரு மாதமோ இல்லை ஒரு நாள்லேயே டெய்லி வரும்ல, ஏதாவது காசு வேணால் போடுவான்ல. திறநிதி எவ்வளோ வந்துச்சுன்னு கணக்கு காட்ட சொல்லுங்கள். ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? திறநிதி கணக்கு காட்ட மாட்டீங்க. அண்ணனுக்கு கார் வந்துச்சுன்னா இங்கேருந்து கேட்க மாட்டீங்க, வீடு வந்துச்சுன்னா கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்கணும் அதை? இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. எல்லாமே அண்ணன் பண்ணால் சரி, அண்ணன் சொல்கிறது மட்டும்தான் சரி. ஆனால் மற்றவங்க மட்டும் பண்ணக்கூடாது. எங்கேருந்து தான் இதெல்லாம் இதுங்கெல்லாம் என்ன படித்து இதெல்லாம் படித்த புள்ள மாதிரி தெரியுது பேர். எப்படி தெரியுது பேர்? இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதாவது அவனோட சாயம் வெளுத்து போச்சு, சீமானோட சாயம் வெளுத்து போச்சு.
எனக்கு என்னன்னா இன்னைக்கு அந்த ஆளை பற்றி பேசுகிற ஐடியா கூட நமக்கு கிடையாது. ஆனால் இந்த ஒப்பாரி வச்சான் பாருங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு அப்படியே கொஞ்சம் ஃபன் மோடில் ஸ்டார்ட் பண்ணிடுமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். போதும் அந்த ஆளை இதுக்கு மேலே நம்ம என்ன வச்சு செய்யறது, கிணை கேட்டு போய் தொலையுதுங்க, நாசமாக போங்க. நாங்கள் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போகிறோம்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். சொல்லுங்கள், அவர் 20 துறை சார்ந்து திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது யாரு? அதாவது பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து கருப்பு சட்டையை போட்டு வந்தாங்க பட்ஜெட் நடக்கிறதுக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, முந்தா நேற்று உதயநிதி தூக்கி உள்ளே வச்சிடலான்னு இப்போ பிளானில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, விசாரணையை கூப்பிட்டு போயிட்டு வெளில விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கே கக்கூஸ்லேருந்து வர்றதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு வராமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்துருந்தப்பில் நம்ம உதயநிதி. ஆனால் சட்டசபைக்கு வரும்போது கூட்டமாக வரும்ல, அதனால் கருப்பு சட்டை போட்டு தெரியுமா வரலாம்னு சொல்லிட்டு கருப்பு சட்டை போட்டு வந்தாப்புல. வந்து என்ன கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் கேட்டால் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்போ வெளியில் வந்துட்டு ஏதாவது பேசணுமே, ஏன்னா பட்ஜெட் வாசிச்சிட்டாங்க, பட்ஜெட் பற்றி ஏதாவது சொல்லணும்ல. அப்போ விவசாய கடன் வந்து தள்ளுபடி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லலை அப்படின்றத இன்றைக்கி இவ்வளோ கோபமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசக்கூடிய உதயநிதிக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா, நீட்டு அப்போ நீங்கள் தானே வந்து எங்களுக்கு ரகசியம் இருக்குது, நாங்கள் இப்போ வந்தோடனே நீட்டை வந்து ஒழிச்சிருவோம், நீங்களே செஞ்சிட்டீங்களா? அதை செஞ்சிட்டிங்களா? அதுக்கு போய் சொல்லுங்கள். விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி சொன்னார் அப்படின்னு சொன்னீங்களே, யார்? எங்கள் தலைவர் சொன்னார்னு சொன்னீங்களே. முழுசாக இல்லைன்னா முக்கால்வாசி தள்ளுபடி பண்ணியிருக்காருல, நீங்கள் வச்சுட்டு போன 14-15 லட்சம் கோடியில். அதுக்கு எங்கள் பதில். ஆனால் நீட்டையே நீங்கள் இது ரிமூவ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சால் தைரியம் இருந்தால் முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். இதில் பிரதர் வேற வந்து இப்போ சவால் வேற விடுறாரு, நாளைக்கு சட்டசபைக்குள்ளே நாங்கள் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. போங்க பேசுங்க, ஆனால் ஓடி மட்டும் வந்துடக்கூடாது. லாஸ்ட் டைம் மாதிரி எந்திரிச்சு ஓடி மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தான் அசிங்கப்பட போகிறீங்க. ஏன்னா இங்கே வீராப்பா பேசிவிட்டு உள்ளே போயிட்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா திருப்பி அவங்க கேள்வி வைப்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ரெடியாக போங்க, ப்ரிப்பரேஷனோடு போங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. உதயநிதி பிரதர், நான் சொல்கிறத கேட்டுங்க, புரிஞ்சுங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் பொதுவாக இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தலைவர்களாக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, அதில் இருக்க குறை நிறைகளை எடுத்து சொல்கிறவங்க தான் உண்மையான தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னும் கிடையாது. அது உதயநிதிக்கும் அந்தளவுக்கு அறிவு கிடையாது, இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்தளவுக்கு அறிவு கிடையாது. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்களேன். இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்து ஒன்று கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாரு? ஒரு 10,000 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கறவை மாடு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி, ஒரு 57 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்குறாங்க. இது என்ன சும்மா தூக்கி கொடுத்துருக்க மேட்ரு? அது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன அப்படின்றத யோசிக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 பெண்கள்னா 5 வருஷத்துக்கு என்னாச்சு? 50,000 பெண்களுக்கு அந்த மாடுகள் கொடுக்கப்படுதுன்றது அர்த்தம். இன்றைக்கி அந்த ஒரு மாடு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு மாடை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாடை வந்து வளர்க்கணும். அப்போ அந்த மாட்டை வளர்க்கும் போது அந்த மாட்டுக்கு தேவையான தீவனம் சார்ந்த தொழில்கள் வளரும். இந்த பக்கம் பால் உற்பத்தி பெருகும். பால் உற்பத்தியில் என்ன பண்ண முடியும்? இப்போ வெண்ணெய், நெய், இந்த மாதிரி விஷயங்கள் உருவாக்க முடியும். அப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வர்த்தகத்தையும் உயர்த்தணும், அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு வழியும் இருக்கணும். அப்போ இந்த வழியை உருவாக்குற இந்த படி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரெவென்யூ மாடல். இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரியும்? சீமான் சும்மா சைமன் செபஸ்டின்லாம் முன்னாடி எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னாப்புல. இதன் மூலிமா இது உற்பத்தி, இதன் மூலிமா இது உற்பத்தி, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அன்றைக்கி இப்போ அந்த சீமான்லாம் கிடையாது, அந்த சைமன் இப்போ கிடையாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட வேண்டிதான். அதை செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணும்? பதவி வேணும். அப்போ பதவிக்கு நீ என்ன பண்ணணும்? தேர்தல் அரசியல் தான் நிற்கிற, அப்போ மக்களை மதிக்கணும். மக்களை நான் மதிக்க மாட்டேன், தருதெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னா மக்களை யார் பண்ண? உங்களை மட்டும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்களா? நீ எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னா நாங்கள் உங்களை குழியில் போட்டு புதைப்போம்டா. அதுதான் மக்கள் அப்படின்றத சீமான் பண்ணுறவர், சைமன் செபஸ்டியன் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் கூட இருக்க தத்திங்கெல்லாம் அதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறலாம் இருந்தால் எங்கிட்டு புரிஞ்சுப்பாங்க? அந்த ஆள் மாறி, கட்சி மாறி பல வருஷம் ஆச்சு. கட்சி மாறி இல்லை, அந்த ஆள் திமுகவுக்கு தான் வேலை பார்க்குறான்றதை நான் பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த நாதாரியை கைது பண்ணதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வருது. அப்புறம் வாயில் வண்டே வந்து கேட்க மாட்டோமா? பார்த்தீங்களா இல்லையா? அந்த நக்கி கோபாலை கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு மேலே வந்து விசாரணை பண்ணி கேஸ் போட்டு கைது பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம் அவதூறு வந்து விஷயங்கள் சொன்னதுக்குன்னு.
உடனே அது வந்து பேச்சுரிமையை தடுப்பு தான். எப்படி விஜயை பிடிச்சி உள்ளே போடுங்க, வண்டிக்குள்ளே 3 பேர் இருந்தாங்க, இவன் போய் எட்டி பார்த்த மாதிரி, இதெல்லாம் வந்து பேச்சுரிமையா? ஏன் அப்போ சீமான் உங்கள் வீட்டுக்குள்ளே விஜயலட்சுமி இல்லாமல் வேற யாராவது இருந்தால் ஒத்து அப்படின்னு சொன்னால் நக்கீரன் சொன்னால் ஒத்து போகிறாமா? என்னங்கய்யா உங்கள் பேச்சு? என்ன பேச்சு? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு நியாயமா? அப்போ இவனுக்கெல்லாம் நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்ற அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆள் வீணாக போயிட்டான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டீஷியன்ஸும் இப்போ வீணாக போனவங்களாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நம்ம விஜய் அவர்களை உட்கார வச்சோம். இல்லைன்னா இந்த வீணாக போன கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நம்மளோட பாடு என்ன ஆயிருக்கும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ see you on another video. Love you all. Take care. Bye bye.